கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞான ஸ்நானத்திற்கு பிறகு 40 நாள் 40 இரவுகள் சாத்தான் அவரை சோதித்து கொண்டிருந்தான். மேலும் கடைசியில் 3 முக்கியமான காரியங்களை குறித்து அவரை சோதித்ததில் இது 2வது சோதனையாக இருந்தது. இதில் சாத்தான் அவருடைய பண்புகளை சோதித்தான். அதாவது சாத்தான் அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். நம்முடைய பாவ சுபாவத்தின் காரணமாக நாம் அநேக சமயங்களில் வெவ்வேறு ரீதியில் ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறோம். ஒருவேளை நீர் இப்படி செய்தால் நான் அப்படி செய்கிறேன், அல்லது இப்படி செய்கிறேன் என்று சொல்கிறோம் அல்லவா? நாம் நம்முடைய தவறுதலின் காரணமாக ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்கிறோம். நம்முடைய பாவத்தின் தண்டனையாக நமக்கு கிடைக்கும் தண்டனை எரிநரகமாய் இருக்கிறது. ஆனால் இந்த தண்டனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் தண்டனையை தாமே சகித்து கொண்டார். இது நிமித்தம் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்படைகிறார்கள். ஆனால் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்க மறுக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வழியை புறக்கணித்து ஆண்டவரை சோதிக்கிறார்கள். மேலும் தங்களுக்கென்றே அழிவை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த மாதிரியான முடிவை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்?